ஹாய், வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோங்குரா ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கோங்குரா ரைஸ்க்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் 1 கப் சாதம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். இது நான் நாட்டு புளிச்சக்கீரையை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 நம்பர் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அப்புறம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய். இதை இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் அடுப்பில் ஒரு பேன் காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இந்த கோங்குராவில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இதில் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இதில் அயன் அதிகமாக இருக்குது. அயன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். இந்த சோரியாசிஸு, சொறி, சிரங்கு இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இதை அதிக அளவில் எடுத்துக்கிட்டால் அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கிறவங்க இது வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கிறப்ப அந்த இது கண்ட்ரோல் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கடுகு இதில் ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வர விட்டு நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இது பாடி ஹீட்டாக இருக்கவங்க ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கோங்குரா ரைஸாவோ தொக்காவோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பாடி நல்லா கூல் ஆகும். இது நல்லா இப்போ வறுபட்டுருச்சு. இந்த டிஷ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை ஆஃப்டர்நூன் லன்ச் டைமில் இது கொடுத்து அனுப்பலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இது கீரை சாதம் மாதிரியே தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு நான் வேர்க்கடலை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலையும் நல்லா இதாகட்டும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இது மஞ்சள் காமாலை நோயை இது குணப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது இது. இப்போ ஒரு நான் 2 நம்பர் பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் காஞ்ச மிளகாவும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுறேன். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே இதாகும். நெக்ஸ்ட்டு புளிச்சக்கீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இதோட. இது பித்தம் அதிகமாக இருக்கவங்க இதை எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இதோட. என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சு பெரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் ரைஸ் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். அதை இதோடு ஆட் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழந்தைங்க ரொம்ப சோர்வாக ஒல்லியாக இருக்க குழந்தைங்க ஸ்ட்ரென்த்தனே இல்லாமல் இருக்க குழந்தைங்களுக்கு இதை வாரத்தில் இது மாதிரி ரைஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தனாக நல்லா புஷ்டியாக வருவாங்க பிள்ளைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோங்குரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார்